ஹாய் கிட்டா பாய்ஸ், எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1K ஃபேமிலிஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ப்ராக்ஸி சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத எல்லாத்துக்கும் வீடியோ போடலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். எல்லாரும் லிங்க்கு சொல்லியிருந்தீங்க. சரி, அதுதான் இன்னைக்கு வந்து அந்த வீடியோ எப்படி வந்து இது பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது ப்ராக்ஸி சர்வர் அப்படின்றத சொல்லி கொடுக்க போகிறேன். ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ கீழே இருக்குது, நீங்கள் தொட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். இல்லை ஃபுல் வீடியோவில் தான் பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னாலும் ஓகே, ஃபுல் வீடியோலேயே பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்பு இருக்கு நண்பா. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி 2 சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்கிட்ட வேற டிவைஸ் இருக்கு நண்பா, என்கிட்ட புது டிவைஸ் ஏதோ இருக்கு, பழசு, நான் அதில் யூஸ் பண்ணலாமா கேட்டடா, தயவு செய்து அந்த மாதிரி 2 டிவைஸ் யூஸ் பண்றவங்கன்னா தயவு செய்து அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? வேற டிவைஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை ப்ரோ என்கிட்ட ஒரே டிவைஸ் தான் இருக்கு, நான் இதில் தான் யூஸ் பண்றேன், இதில் தான் விளையாடுறேன் அப்படின்னா தயவு செய்து ப்ளீஸ் நல்லா காது கொடுத்து கேளு நண்பா. ஓகேவா? இது ஃப்ரீ ஃபயரை அன்இன்ஸ்டால் பண்ணிடு. ஃப்ரீ ஃபயரோ இல்லை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, என்னடா ஆச்சு ஏன் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னடா ஒரு 3 ஸ்டெப் சொன்னீங்க, அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்டெப் வாங்க சொல்கிறேன். என்னென்ன 3 ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் 1 என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நண்பா. 2வது ஸ்டெப் என்னதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுக்குற லிங்க்கு கரெக்டான இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் உங்களோட அடுத்த வேலை. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரியலைனாலும் தப்பு இல்லை, பார்த்து 1க்கு 2 தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்து செய்யுங்க. ஓகேவா? 2வது ஸ்டெப் இது மாதிரி கொடுக்குற லிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் என்னன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு நண்பா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு, காது கொடுத்து கேளுங்க. 3வது ஸ்டெப் என்னதுடா அப்படின்னு கேட்டேன்னா, உங்களோட கூகுள் ஐடியோ ஃபேஸ்புக் ஐடியோ நீங்கள் லாகின் பண்ணக்கூடாது. இது 2ஐயும் நீங்கள் லாகின் பண்ணவே கூடாது. நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு கெஸ்ட் ஐடியை கிரியேட் பண்ணணும். கெஸ்ட் ஐடியை வச்சு தான் நீங்கள் உள்ளே போகணும். ஓகேவா? இதுதான் நண்பா. இது போல் கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி, அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொல்லிக்கிறேன், உங்களோட ஐடி ஏதாவது ஆயிடுச்சு, இதை ஏற்றி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையவே கிடையாது. எதுக்கு அப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு அது பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, நீங்களும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் ஆசை இருக்குல்ல, எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல அதை பார்க்கணுன்னு. அதுக்காக ஒரே ஒரு இதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஏற்றிக்கோங்க, இல்லைன்னா அது உங்களோட இஷ்டம். ஓகே, நல்லா எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் வெள்ளாவரியாக காது கொடுத்து கேளுங்க நண்பா. 1க்கு 2 தடவை கூட ரீவைண்ட் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. ஐடி எதுவும் போயிடுச்சு அப்படின்னா திரும்பி கிடைக்காது. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் லோட் ஆகிட்டு அப்படியே உள்ள போகும். எதுக்குள்ளடா அது போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரா பாக்ஸ்குள்ளே போகும். வியூ இந்த டேரா பாக்ஸ் ஓப்பன் இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ஓகேங்களா? அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் போல ஓப்பன் ஆகுனா அக்ரின்னு கேட்கும். அதை அக்ரி பண்ணி வச்சுக்கோங்க. அக்ரி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் ஐடியை கொடுத்து வந்து இது பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நிறைய கேட்கும், அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ கேட்குதா, கம்ப்ளீட் கேட்குது, கம்ப்ளீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்ஸ் வரும். அதை அப்பப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்ஸ்ல கிளியர் பண்ணிட்டு 2வது லிங்க் இருக்குல்ல, அந்த 2வது லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி டேரா பாக்ஸ்ல போயிட்டு சேவ்னு இருக்கும். அதை சேவ் கொடுத்தீங்கன்னா கோ டு டெக்ஸ்ட் பாக்ஸ் டு சேவ்னு கேக்குதா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள போகும். கொஞ்சம் சில பல ஆட்ஸ் வரத்தா செய்ய, அதை கட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா இப்போ சேவ் கேட்குதா, சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகும். அந்த வியூ கேட்கும், நியூ வியூ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகுறது வந்து காட்டும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகும். சேவ் ஆகிறதாங்க நீங்க பார்க்க முடியும். அதை கொஞ்சம் நேரத்தில் சேவ் ஆகி முடிச்சோனக்கு அப்புறம் வந்து இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் பண்ணிருங்க. அதான் வந்து ப்ராக்ஸியரோட ஆப். அக்செப்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 300 MB கிட்ட வந்து இதாகும், இல்லை டவுன்லோட் ஆகும். அதுதான் ப்ராக்ஸி சர்வரோட ஆப். ஓகே, இதெல்லாம் அப்படியே பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த ஆப் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டேரா பாக்ஸ்ல நீங்க போக தேவையே இல்லை. ஓகேவா? டேரா பாக்ஸ்ல நீங்க வந்து எதுக்காகவும் போக தேவையில்லை. அப்படின்னா எப்பயும் நம்ம ஃப்ரீ ஃபயர் இன்டர்ஃபேஸ் மாதிரி காட்டும். அப்படி அப்படியே உள்ள போயிடுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் 2மே இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டானது. இங்க வந்து உங்களோட கெஸ்ட் ஐடி தான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி அதை நீங்க வந்து இது பண்ணணும். யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அளவு கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். அளவு கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா எப்பயும் போல வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் கேட்கும். அந்த நேம் வைக்கிறது உங்களுக்கு பிடிச்ச நேமை நீங்க வந்து வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு
எப்பயும் போல கேட்கும். அந்த புதுசு நேம் எல்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்ன நேம் வேணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு திருப்பி உள்ள போகுமாடான்னு கேட்டீங்கன்னா போகாது. உள்ள போகுமான்னு கேட்டீங்கன்னா போகாது. என்னடா சொல்ற, ஏன்டா உள்ள போகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேல அக்கௌண்ட் ஐடின்னு கேக்குதா, இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த கீழே ஒன்று வருதுல்ல, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூகுள் லென்ஸுக்கு போங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கூகுள் லென்ஸுக்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் லென்ஸுக்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் லென்ஸுக்குள்ள போயிட்டீங்களா, போனதுக்கு அப்புறம் நம்ம போட்டு போவோம்ல அந்த இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம்ல, அதை போய் கூகுள் லென்ஸ்ல போட்டு அக்கௌண்ட் ஐடி இருக்குல்ல, அக்கௌண்ட் ஐடியை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி அக்கௌண்ட் ஐடியை. ரெண்டாவது என்னடா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே விசிட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லிங்கை வந்து தொட்டீங்க அப்படின்னா வெப்சைட் காட்டும். அந்த வெப்சைட்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகும். அதுக்குள்ளே சின்ன சின்ன ஆட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். அது பண்ணிக்கோங்க. அன்லாக் வித்தவுட் டிஸ்கார்ட் அப்படின்னு கீழே ரெண்டாவதா இருக்கா, அதை தான் நம்ம வந்து தொட போறோம். அந்த அன்லாக் வித்தவுட் டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து இதாயிடும், உள்ள போகும். கொஞ்சம் ஆட்ஸ் வரும், அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அதை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் தொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தொடக்கல உள்ள தொட்டு கேன்சல் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி தொடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஐடிக்கு வந்து காப்பி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணிட்டு அன்லாக் வித்தவுட் டிஸ்கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஆட்ஸ் வரும். ஓகேவா, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு 3 ஆட்ஸ் வரும். அந்த 3 ஆட்ஸ் எல்லாம் இது பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆட்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இது பண்ணிருங்க. ஓகே, அப்படியே வரும். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அப்படி கேன்சல் பண்ணி விட்டீங்கன்னா 3 முடிச்சிடலாம். 3 முடிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. அந்த தான் வந்து இதுதான் வந்து அந்த அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓபன் பண்ண போற அன்லாக் டிஸ்கார்டு. இதான் அந்த டிஸ்கார்டு. ஓகேவா, இது முடிச்சதுக்கு அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வருதா. இந்த கங்க்ராச்சுலேஷன் நீங்க என்ன பண்ணணும்னா கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அங்க டைம் கார்டு தான், அந்த டைம் வரைக்கும் தான். ஒவ்வொரு நாளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் சர்வர் மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஆப் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அங்க கங்க்ராச்சுலேஷன் கொடுத்தோன்னா இதுக்கு நீங்க ஆப்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து தட்டி விடுங்க, போய் ஓடு. இப்படி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு என்ன பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்கும். ஓகேவா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்துற மேல இதுல விளையாட முடியுமான்னு கேட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நண்பா, எதுக்குமே கிடையாது. இது ஒரு ஒன்னும் தெரியாத மண்ணு. இது எந்த யூஸ்மே கிடையாது. ஓகேங்களா, எதுவுமே கிடையாது. இது ஒன்லி கண்டென்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், கண்டென்ட் கிரியேட்டருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இதுல விளையாட முடியாது. அதுல டைமண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் தான். ஓகேவா, இதையும் தாண்டி ஏத்துறோம் அப்படின்னா அதுல இருக்க சின்ன சின்ன அதுல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுக்கு தான் ஏத்துறோம். ஓகேங்களா, ஏத்தி முடிச்சிட்டேன் ப்ரோ, இப்ப எனக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபைல் ஏற்றணும், அப்புறம் வந்து ப்ராக்ஸி சர்வர் டெக்ஸ்ட் இது என்னது டேரா பாக்ஸ் எல்லாம் ஏற்றணுமா, எல்லாத்தையும் அழிச்சிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும், ஃப்ரீ ஃபயரை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தான் விளையாடணும். ஓகே, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா பண்ணுங்க நண்பா. இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. 1க்கு 2 தடவை பார்த்து, தப்பு கிடையாது, 1க்கு 2 தடவை பார்த்து கரெக்டா பண்ணுங்க. ஓகேவா, இதுதான் இந்த வீடியோ தான். இதுக்கு தான் வந்து இவ்வளவு நாள் என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க. ஓகே, நான் போட்டுட்டேன். நல்லா சேஃபா பார்த்து பண்ணுங்க. 2 டிவைஸ் இருக்கு அப்படின்றவங்களாம் தயவுசெய்து 2வது டிவைஸ்ல அந்த ஃப்ரீயா இருக்க டிவைஸ்ல கூட பண்ணுங்க. எல்லாம் ஜாலியா இருக்கும். கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்க, எல்லாமே இருக்கும். ஓகேவா, புதுசா நிறைய ஓல்டு திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, பாருங்க. ஓகே கைஸ், ஓகே.